அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிபடி. எல்லாருக்குமே ஈத் முபாரக். இந்த ஈத் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா போகும் அப்படின்றத நான் இன்ஷால்லா நம்புகிறேன். அண்ட் இந்த vlog வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஈத் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈத்க்கு பிஃபோர் டே வந்து சாந்த் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சாந்த் தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டே கன்ஃபார்ம் ஈத். அந்த மாதிரி நான் டேடி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து பேர் பண்ணணும் இயரிங்ஸ், அதனால நீங்கள் அதை வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவர் வந்து எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த பேங்கிள்ஸ் அண்ட் இந்த இயரிங்ஸ் இதெல்லாம் நான் கேட்கவே, நான் இயரிங் மட்டும் தான் கேட்டேன். பட் அவர் எக்ஸ்ட்ராடனரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். பட் இந்த இயரிங் தான் நான் வந்து பேர் பண்ணலான்னு இருந்தேன் என்னோட அவுட்ஃபிட்க்கு. அண்ட் தென் இந்த செகண்ட் இயரிங்குமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் இது எதுக்குன்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது போட்டது, அதோட இப்போ தான் பார்க்குறேன். ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஈதுனால எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து மெஹந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்கள் வீட்டில் மெஹந்தி வந்து மேண்டரி திங் அந்த மாதிரி. ஸோ வந்து எல்லா இதுக்குமே வந்து ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து மெஹந்தி வச்சுருப்போம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். உங்களுக்கு வந்து ஹாப்பினஸை கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ் வைப் அது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மெஹந்தியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டே பிஃபோர் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த வைப் அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், பாசிட்டிவிட்டி அண்ட் எல்லாமே. அண்ட் அம்மாவுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. பட் அதை வச்சோடனே அவங்க மூஞ்சில் இருக்கிற ஹாப்பினஸ் பாருங்கள், அந்த ஸ்மைல் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அம்மாவுக்கு முடிஞ்சதுமே நான் எனக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு வைக்கும்போது அரௌண்ட் 340 330 தெரியல. பட் ரொம்ப லேட். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:42 ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் போட்டு முடித்தேன். பேக் சைட் போடணுமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பேக் சைட் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை, பிகாஸ் நமாஸ் படிக்கணும். ஸோ பேக் வந்து நான் இந்த டிசைன் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு டிசைன் பார்த்தேன், இந்த டிசைன் போடலாம் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் நோ I'll be able to finish. ஸோ அதனால் வந்து சரி ஓகே பார்ப்போம். இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் வந்து பேக் சைட் போட்டேன்னா I'll show it. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணி மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே பேக்கும் போட்டுடலாம், அதனால் போடலான்னு சொல்லிட்டு நானுமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு சிம்பிள் டிசைன், ஓகே சிம்பிளாக எலகெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக போட்டுட்டேன். இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்து ஃபர்ஸ்ட் நமாஸ் படிச்சுட்டு தென் நான் வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அது வந்து செடிங்களுக்கு தண்ணி தேவை மேண்டரி, அதனால. அண்ட் தென் நான் வந்து அதுலேருந்து சில்லிஸ் அம்மா கேட்டிருந்தாங்க. ஸோ செடியிலேருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு மம்மிகிட்ட கொடுத்துட்டேன். அண்ட் இவனை பார்த்த உடனே ஞாபகம் வருது, இவங்க எல்லாருமே குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சோட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் குழந்தை பாவம், அவன் வந்து எல்லாத்துக்குமே தைரியமாக இருப்பான். அவன் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பாத்திங் தான். அண்ட் அதுவுமே அவன் சவுண்ட் அப்போ தான் வெளியவே வரும். நீங்கள் வேணால் பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். அம்மண்ணா சோட்டுவை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டோம். அவன் வந்து எப்படி சொல்கிறது, பாவம் குழந்தை குளிப்பாட்டுறதுனாலே அவனுக்கு ஆகாது. பட் ஒரு வழியாக குளிப்பாட்டணும் இல்லையா, அதனால் ஸோ ஈத் அன்னைக்கு குளிப்பாட்டிட்டு அவரை வந்து நாங்கள் ப்ளோ ட்ரை பண்ணோம். நாங்கள் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் அவனுக்கு நிறைய ஹேர் இருக்குனால வெளியே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு சாராக்கு குளிப்பாட்டியாச்சு. சாரா அப்படியே சோட்டோட ஆப்போசிட், சமத்து அமைதியாக இருப்பா. வாயை திறக்க மாட்டா. குளிக்கணும்னா கூட ரொம்ப சமத்து அமைதியாக உட்காந்துருந்தா. அந்த ஷாம்பு போடும்போது கூட அவள்கிட்ட இருந்து சவுண்ட் வரவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ ரொம்ப அமைதியான குழந்தை. இவ்வளோ மாதிரி ஒரு 100 இல்லை 1000 கேட்ஸ் கூட வளர்க்கலாம். ஸோ ஸ்வீட் சாரா. அண்ட் இதை முடிச்சு இவளுக்குமே நாங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், அந்த டேபிள் ஃபேனில் இருந்து தான். அண்ட் அதை முடிச்சுட்டு அவளே வந்து நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவளே வந்து சன் கிட்ட உட்காந்து இந்த மாதிரி வைப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, இவங்க எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். கீழே வரும்போது இவர் கொஞ்சம் ஷை டைப், என் சின்ன தம்பி. அவனுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆகாது. பட் அவனுக்கு தெரியாமல் நான் சில கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இவனை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பழைய காலத்து ஹீரோ மாதிரியே இருந்தான். இந்த அவுட்ஃபிட் எதுக்குன்னு தெரியல, அது அவன் பெரிய தம்பி. பட் இருந்தாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஈத் வைப்ஸில் இந்த ஜுப்பாலாம் போட்டு நல்லா டோப்பி அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் பண்ணிவிட்டு. அண்ட் அவருமே கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் அவருக்காக. அண்ட் அதை முடிச்சுட்டு டேடியுமே வந்து கிளம்பிட்டார். பிகாஸ் எங்களுக்கு வந்து 8:30க்கு நமாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் டேடியுமே கிளம்பிட்டார். அண்ட் இது நடக்கும்போது நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பணும். பட் மார்னிங் சாப்பிட்ட ஃபுட் வந்து எங்களால் கிளிப்ஸை என்னால் ஆட் பண்ண முடியல. பிகாஸ் அந்த ஹரிபரியில் இருந்ததுனால கொஞ்சம் அதை வந்து எடுக்க முடியல. ஸோ சாரி. பட் நாங்கள் வந்து பாயாசம் அண்ட் பிரெட் ஹல்வா அண்ட் அம்மா வந்து இட்லி அண்ட் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. அண்ட் நான் வந்து அம்மா எல்லாருமே நமாஸ் படித்து முடிச்சுட்டு இவன் என் ட்ரெஸ்ஸை விடவே இல்லை. அந்த குட்டி சோட்டு ஃபுல்லாகவே என் ட்ரெஸ்ஸை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரே விஷயம் காட்டணும் அப்படின்னு இருந்தேன். இது வந்து நான் வந்து ஈத்காகன்னு இல்லை, ரொம்ப நாளாக பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை. அண்ட் என்ன டிசைன் போடுறது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே மெஹந்தி டிசைனே போட்டுடலாம், நம்மளுக்கு வந்தது அதுதானே.
அப்படின்னு நான் வந்து மெஹந்தி டிசைனே ஃபுல்லாக போட்டுட்டேன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி வரும் அப்படின்னு. பட் நான் இமேஜின் பண்ணது வேறு. பட் எனக்கு அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே நான் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த டோரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே இது வந்து ஒரு கேர்ளோட ரூம், இந்த ரூம்க்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து ஆன்லைனில் வாட்ச் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஈத் அன்னைக்கு வரணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு போல். அண்ட் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வாட்ச் தான் அது. நல்லா இருக்கு. ஓப்பன். ஸோ இதுதான். ரொம்ப நாளாக இந்த மாதிரி இந்த கலரில் வந்து வாட்ச் கட்டணும் அப்படின்றது எனக்கு ஆசையாக இருக்குது. சரி ஓகே, சும்மா ஃபஸ்ட் சாம்பிள் பார்ப்போம், என்னோட கலருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தென் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஐ பிலீவ் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டியாச்சு. இப்படி காட்டுறேன். வாட்ச் வந்து கட்டிட்டோம். ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணு. ஒரு வழியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 11 o'clock போல் இருக்கும். அப்போ இவர் வந்து ஏன் என்னை வந்து கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு லுக் கொடுத்துட்டு இருந்தாரு. சரி ஓகே, நான் மம்மி வந்து ஜொஹர் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள போய் இவன் டிஸ்டர்ப் பண்ணுறத பாருங்களேன். அம்மா கூடயே தான் இருப்பான். எங்கே போனாலும் அம்மா இருக்கணும் அவனுக்கு. அம்மா பின்னாடியே போயிடுவான் அவன். கிச்சன் போனாலும் சரி, அம்மா எங்கே போனாலுமே, மாடிக்கு போனால் கூட அம்மா கூடயே இருப்பாங்க. மம்மி ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவன் பார்க்குற பார்வையை பாருங்களேன். எப்போ முடிப்பாங்க, அம்மா என்கிட்ட பேசணும், அந்த மாதிரி ஒரு லுக் அது. ஒரு வழியாக மம்மி வந்து ப்ரேயர் முடித்தாங்க. பட் இருந்துமே அவன் வந்து மம்மி கூடயே தான் இருக்கணும் அவனுக்கு. மம்மி அவன் மேலே தான் மம்மி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்கும். இவர் வந்து மம்மியோட பெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் மம்மி நமாஸ் முடிச்ச அப்புறம் அவன் பாருங்க, அவன் வந்து விளையாடுவான் மம்மி கூட ஜாலியாக. அண்ட் இவர் பேர் வந்து பப்பு. ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த ஈதுக்கு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். பிகாஸ் இந்த வெயிலில் உங்களுக்கு தெரியும் 33 degree Celsius இருந்துச்சு எங்கள் வீட்டிலலாம். ஸோ அதுலேருந்து வெயிலில் வெளியே வச்சு செய்ய முடியாது அப்படின்னு மம்மி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு 10 kg மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிகாஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும். டேடி சைட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ், மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும்ல. அண்ட் ஃபேமிலி அவங்களுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணுன்றதுனால நாங்கள் வந்து 10 kg மட்டன் பிரியாணி, லைக் 10 kg ரைஸ், 10 kg மட்டன் போட்டு செஞ்சதுனால ஒரு வழியாக அதை சாப்பிட்டு முடிச்சு பார்சல் பண்ணி எல்லாருக்குமே அமுச்சிட்டோம், கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ண மம்மி வலையிலே போடலை. பட் நேற்று டேடி வாங்கிட்டு வந்த வலையில் மம்மிகிட்ட கொடுத்து அதுவுமே ஆப்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து மெஹந்தி பார்க்க சொன்னேன். என்னோட கை விட அவங்க கை பயங்கர டார்க்காக இருந்துச்சு. எனக்கு எப்படிடா அவங்களது மட்டும் டார்க் ஆகுது, நானும் அதே டைமில் தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கு செம்ம ஹாப்பி, எந்த விட அவங்களுக்கு டார்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து கல்பாக்கம் போயிருந்தோம். ஓகே, பீச்சுக்கும் பார்க் போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். அண்ட் பீச் வந்து யாருமே இல்லை, அது அந்த ஸ்பாட்டுக்கு தான் போனோம். நான், மம்மி, டேடி, ஃபேமிலி. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு 5 o'clock போல் எடுத்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்க் வந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே ஒரு 5:30 6 o'clock போல் தான் கிளம்பி பீச்சுக்கு போவோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால அங்கே யாருமே இல்லை. அண்ட் இந்த பார்க்குமே வந்து காலியாக தான், எம்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் மெயினாக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னால் நடக்கவே முடியல. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அது மேலே புருகா போடாங்க. நீங்கள் பாருங்கள், பிறண்டிகிட்டே போகுது அது. வழி ஃபுல்லாக நான் வந்து வைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். நான் ஃப்ரீயாகவே வைப் பண்ணுறேன் ஃப்ளோர், அந்த மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போட்டு நடக்கவே முடியல. சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்றது மாதிரி நான் வந்து ஓகே இப்படியே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தோம். அண்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பிளேஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அடிக்கடி நான் வந்து இங்கே போவேன். ஏன்னா நல்லாயிருக்கும் அந்த பிளேஸ். அழகாக குவாய்ட்டாக அண்ட் காமாக இருக்கும். அண்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அண்ட் அப்படி பார்த்துட்டு எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா முன்னாள் நான் சரியாக தூங்கலை, நல்லா தூக்கம் வந்துருச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே டர்ட்டாக இருந்ததுனால சரி கிராஸ்லேயே உட்காரலாம் அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் அங்கே வந்து அலௌட் இல்லை கிராஸ்லாம் உட்கார. பிகாஸ் இது கல்பாக்கம் டவுன்ஷிப் அண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க. பட் அவங்க இல்லாத நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்தேன் அவர் வரான்னு. பட் யாருமே இல்லாதனால நான் வந்து அங்கேயே வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம், யாரையாச்சும் பிரியாணி கொடுக்க மிஸ் பண்ணிட்டோமா, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் நாங்கள் வந்து மம்மி இந்த மாதிரி பாட் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்டு வந்துட்டோம்.